உங்களோட ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டேன், எல்லா மருத்துவம் சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் என்னோட ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ உலகம் உங்கள்கிட்டேருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மறைச்சிடுச்சு, இல்லை சொல்கிறதே கிடையாது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும். ஒரு நபர் இப்போ தான் சுகர் லெவல் கொஞ்சமாக அதிகரிச்சிருக்கு, ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அவரை பார்த்துட்டு ஒரு டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ ப்ரீ டயபெட்டிக்காக ஆகிட்டீங்க, உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும், ஒழுங்காக சாப்பிட்ணும், ஒழுங்காக உடற்பயிற்சி பண்ணணும், இதெல்லாம் பண்ணலன்னா நீங்கள் டயபெட்டிக்காக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இதை கேட்ட அந்த பேஷண்ட் உடனடியாக ரொம்ப ஆன்சைட்டி அடைகிறாங்க, பதட்டம் அடைகிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுறாங்க, நமக்கு ஏதோ ஒரு நோய் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பயத்திலேயே அவங்க உடற்பயிற்சியும் பண்ணுறாங்க, சாப்பாட்டையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனாலலாம் அவங்களோட ஆரோக்கியம் மேம்படுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் மேம்படாது. இங்கே உடற்பயிற்சி பண்ணக்கூடாது, சாப்பாட்டை ஒழுங்காக வச்சுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் பயத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியம் மேம்படாது. நீங்கள் மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய அனைத்து நல்ல பழக்கத்தையும் உங்கள் கூட வச்சுக்கிட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் வச்சில்லாமல் எந்நேரமும் பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் ஆரோக்கியத்தை ரொம்பவே சீரழிக்கும். இதை தான் கிட்டத்தட்ட 80 வயதான எல்லன் லேங்கர் அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் கிட்டத்தட்ட 50 வருடம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சைக்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க உங்களோட மைண்டுக்கும் உங்கள் பாடிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தி மைண்ட்ஃபுல் பாடி அப்படின்ற புத்தகத்தில். உங்களோட ஆரோக்கியத்தில் தொடர்ந்து பிரச்சனை வரதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உடனடியாக நீங்கள் சரி செய்ய வேண்டியது உங்களோட மனதை தான். அதை சரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியம் பல மடங்கு மேம்படும். இன்றைக்கி தி மைண்ட்ஃபுல் பாடி அப்படின்ற அந்த புத்தகத்தில் எல்லன் லேங்கர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எப்படி வாரத்துக்கு 2 தடவை 2 புத்தகத்தில் சொல்லியிருக்கிற கருத்தை ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். அதை தெரிஞ்சுக்கணும், அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புத்தகம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தரது ஒரே ஒரு விஷயந்தான். நம்மளோட மனதுக்கும் உடம்புக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லித்தருது. ஆனால் இந்த மனதுக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை தாண்டி என்னோடய மனதில் அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னோடய ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோடய எண்ணங்கள் மட்டும் கிடையாது, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையும் தான். ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எதிர்காலத்தில் என்னோடய குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்கள், என்னோட மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்கு நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட்டில் இன்வால்வ் ஆகிறேன், ஜேர்னலிங் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அது என்னென்னா ஃபைனான்ஷியலாக என்னோட எதிர்காலத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அங்கே தான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வருது. மாதம் வெறும் 595 ரூபா கட்டுறது மூலமாக உங்களால் 1 கோடி ரூபாய் வரைக்கும் லைஃப் கவரை எடுத்துக்க முடியும். அது ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத விட கம்மியான தொகை தான். ரொம்ப முக்கியமாக 99.7% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இவங்கள்ட்ட இருக்குது. சொல்லப்போனால் மார்க்கெட்லேயே இதுதான் அதிகம். எலிஜிபிள் கிளைமுக்கு 3 மணி நேரத்தில் கிளைம் செட்டில் பண்ணக்கூடிய கேரண்டியும் இவங்க பண்ணுறாங்க. அதை தாண்டி நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயியாக இருக்கும் போது முதல் வருடம் 15% ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு 15% ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க. தேவைப்பட்ட ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ பெனிஃபிட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் கட்டக்கூடிய அனைத்து ப்ரீமியமையும் நடுவுலையே நீங்கள் இன்சூரன்ஸை நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா மொத்தத்தையும் திரும்ப வாங்கிக்க முடியும். தொடர்ந்து வாழ்க்கையில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் பட்சத்தில் மன நிம்மதி, மன அமைதி அப்படின்றது வெறும் மனதை அமைதிப்படுத்துறது மூலமாக கிடைக்க போகிறது கிடையாது. எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நிச்சயமற்ற தன்மையை குறைக்கிறது மூலமாக தான் கிடைக்கும். அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக எப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரூலை கேள்வி கேட்டிருக்கீங்க? போலீஸ் போடக்கூடிய ரூல் கிடையாது, டிராஃபிக் சிக்னலில் நிற்கணுமா நிற்கக்கூடாதா அப்படின்ற ரூல் கிடையாது. உங்களோட மருத்துவர் உங்களுக்கு சொன்ன ரூலை எப்போ நீங்கள் கடைசியாக கேள்வி கேட்டிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு ரூலை நம்ம கேள்வி கேட்குறதே கிடையாது. அவர் உன்னோட பிளட்டில் இந்த மார்க்கர் இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் அப்படி இருக்கணும்? அந்த டெஸ்ட்டை எப்படி பண்ணாங்க? இந்த நம்பரை எப்படி அரைவ் பண்ணாங்க? எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்து இந்த நம்பரை கொண்டு வந்தாங்க? இந்த நம்பரை கொண்டு வந்தது
எந்த நாட்டு மருத்துவர், அந்த நாட்டு மக்கள் எப்படிப்பட்ட சூழலில் வாழ்கிறாங்க, இது எப்படி என்னோட ஊருக்கு எனக்கு பொருந்தும் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டிருக்கோமா? அந்த கேள்வியை கேட்டால் இன்னும் தெளிவான பதில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கேள்வியை கேட்காம இருக்கிறத தான் மைண்ட்லெஸ்னஸ் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத படிச்சிருப்போம். இந்த மைண்ட்லெஸ்னஸ்னா என்ன? நான் டிவி பார்க்கும்போது அப்படியே ஜோன் அவுட் ஆகிடுவேன் அப்படின்றது மைண்ட்லெஸ்னஸ் கிடையாது. அதை விட இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். எங்கேயோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறோம், அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லக்கூடிய நபர் மிகப்பெரிய ஞானி அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதனால ஒரே ஒரு தடவை கேட்ட ஒரு இன்ஃபர்மேஷனோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சிக்காம அந்த தகவலை நம்மளோட அடையாளமாக நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையவே அதன்படி வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது மைண்ட்லெஸ்னஸ். இப்போ நான் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்றது முழுமையாக கம்யூனிகேட் ஆகாமல் போகலாம். நான் இப்போ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு வச்சுப்போமே, என்னோட கம்யூனிகேஷனில் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையோட ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு தகவலை இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அதை நீங்கள் ஒரு விதமாக புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் அடையாளம் அப்படின்னு என்ன நீங்கள் நம்புறதுனால அப்படியே எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு தகவல் வந்தால் அந்த தகவலை கேள்வி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு மருத்துவ அறிவை உங்களுக்கு அவங்க கடத்துறாங்க. அவங்களோட எண்ணம் ரொம்ப நல்ல எண்ணம் தான், அவங்களோட நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம் தான். ஆனால் அவங்க கடத்தக்கூடிய ஒரு நிமிட தகவலை வச்சு என்னோட வாழ்க்கை முழுவதும் நான் வாழ முடியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்க, எந்த ஏஜுக்கு சொல்கிறாங்க, எந்த மாதிரி உடல் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க, எந்த மாதிரி சூழலில் வாழ்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க, எங்கேருந்து படித்தாங்க, அவங்க அதை ஒழுங்காக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்படிப்பட்ட கேள்வியை நம்ம கேட்கறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஒரு மருத்துவர் ஒரு ரீலில் இதை நான் சொல்லிட்டாரு, அதனால் இதை என்னோட வாழ்க்கையை அடையாளமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் நான் வாழுவேன் அப்படின்ற முடிவு எடுத்தால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்குமா, பாதிக்காதா? இந்த ஆத்தர் நர்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. நர்ஸுக்கு ஒரு ரூல் இருக்குது, டாக்டர் சொல்கிறத கேளு அப்படின்னு. அதுக்கப்புறம் சில டாக்டர்ஸை வச்சு தப்பான விஷயத்தை அந்த நர்ஸை செய்ய சொன்னாலும் அந்த நர்ஸ்லாம் செய்கிறாங்களாம். ஏன்னா அவங்களோட ரூல் என்ன, டாக்டர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது தான். அப்போ தன்னோட அறிவுக்கு தப்புன்னு தோணுனா கூட தன்னோட ரூல் சொல்லுது அப்படின்றதுக்காக சில விஷயத்தை அவங்க செய்கிறாங்க, பெரும்பான்மையான நேரத்தில் செய்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. கலை உணர்வு, இந்த கலை வரும் அப்படின்னு நம்பாத சில குழந்தைகளை, ஒரு சின்ன பசங்களை கூப்பிடுறாங்க. பல பேர் எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கலை வரும் அப்படின்னு அவங்க நம்புறதே கிடையாது. ஒரு ஓவியத்தை வரைய முடியும் அப்படின்னு அவங்க நம்புறதே கிடையாது. சின்ன வயதுலேருந்து அவங்களுக்கு ஓவியம் வராது அப்படின்னு தான் அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க. இப்பயும் அவங்க அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில நாள் அந்த குழந்தைகளை ஒரு சூழலில் உட்கார வைக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஓவியம் வருது அப்படின்றத திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைகள் ஒரு நம்ம நல்லா தான் வரைவோம் போல அப்படின்னு நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்கள வரைய சொன்னால் அவங்க நல்லாவே வரைகிறாங்களாம். ஆரம்பத்தில் எவ்வளவு மோசமாக வரைஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு நல்லா வரைகிறாங்களாம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோமோ அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரியான உடல் மாற்றம் நம்ம உடம்புல வரவும் ஆரம்பிக்கும். எனக்கு ஒழுங்காக தூக்கமே வராதுங்க அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நைட்லாம் பாத்தியா தூக்கம் வரலன்னு நான் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு என் உடம்புல அவ்வளோவா சக்தி கிடையாதுங்க, என்னோட வயதுக்கு தேவையான சக்தி எனக்கு கிடையாது, என் உடம்பு ரொம்ப வீணாக போயிடுச்சு அப்படின்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன்னா பாத்தியா என்னால் ஓட முடியல, பாத்தியா என்னால் நடக்க முடியல அப்படின்னு கவனிப்பேன். பொதுவாக யார் நடந்தாலும், யார் ஓடினாலும், யார் படியேறினாலும் ஒரு கட்டத்தில் கால் வலிக்கும். அந்த நேரத்தை உத்து கவனித்து பாத்தியா எனக்கு கால் வலிக்குது, என் உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு நினைப்பேன். அப்படி நம்புறதுனாலேயே தொடர்ந்து என்னோட உடம்பை நான் வீணடிச்சுப்பேன். எப்போ என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நம்புகிறனோ அது சார்ந்த விஷயத்தை தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை மட்டுமே கவனிப்பேன். அதை மட்டுமே கவனிக்கிறதுனால அதை சரி செய்ய முடியாமல் அதை பெருசாக வளர்த்து உண்மையாகவே அந்த பிரச்சனையை கொண்டு வந்துப்பேன். ஒரு சின்ன உதாரணத்தை இவங்க சொல்கிறாங்க. A1C டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. A1Cனா என்ன? நம்ம உடம்புல சர்க்கரை அளவு எப்படி இருக்குது, எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறது. இப்போ ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது அப்படின்ற பார்க்குற டெஸ்ட் இருக்கும்ல, அதே மாதிரி. அதாவது கடந்த சில நாளாக என் ரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னு பார்க்குற ஒரு டெஸ்ட். ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரத்தத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபினில் எவ்வளவு சுகர் கோட்டாயிருக்கு அப்படின்றது பார்க்குறது. என்னோடய ரத்தத்தில் தொடர்ந்து சர்க்கரை இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த சர்க்கரை என்னோடய ஹீமோக்ளோபினில் கோட்டாகும் அப்படின்னு வச்சுப்போமே புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ என்னோடய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினில் எத்தனை சதவீத ஹீமோக்ளோபின் செல்லில் சுகர் கோட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குற ஒரு டெஸ்ட். இப்போ அது 5.6 இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 5.6க்கு மேலே கொஞ்சம் போனால் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக், அதாவது உங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருச்சு, வரப்போகுது அப்படின்னு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு நம்பரை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் சர்க்கரை நோயோடு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்னு வச்சுப்போம். இப்போது 2 நம்பர் வராங்க. ஒரு நபருக்கு 5.6 கரெக்டாக இருக்குது, இன்னொரு நபருக்கு 5.7 இருக்குது. இப்போ டாக்டர் இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க?
5.6 இருக்கக்கூடிய நபரை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பார். சும்மா ஒரு உடம்பு மட்டும் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சர்க்கரையெல்லாம் குறைச்சிக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கீங்க, உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பார். ரெண்டாவது நபர்கிட்ட என்ன சொல்லுவார், நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம், நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட ஜஸ்ட் 0.1 வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. 2 பேருமே பார்டர் லைனில் தான் இருக்காங்க. இதுதான் பார்டர் லைன் பேனிக் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. பார்டர் லைனில் இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து உனக்கு நோய் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு பயமுறுத்தி அனுப்புனா, அதுக்கப்புறம் வீட்டில் போய் அவர் என்ன பண்ணுவார், ஆமாம் கால்லாம் கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்குல்ல, சுகர் வரப்போகுது போல இருக்குது, கண்ணு கொஞ்சம் மங்களாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, சுகர் வரப்போகுது அப்படின்னு நினச்சிப்பார். அவர் ரொம்ப நேரம் டிவி பார்த்ததுனால கண் எரிஞ்சிருக்கும், அதை அவர் சுகர் கூட ரிலேட் பண்ணிப்பார். இல்லை ஏதாவது ஒரு டஸ்ட் அலர்ஜி இருந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு சுகர் அதிகமாக போகுது, அதனால தான் கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னு நினச்சிருப்பார். நிறைய தண்ணி குடிச்சிருப்பார், இல்லை நைட் ஒழுங்காக தூங்காமல் இருந்திருப்பார், அதனால அதிகமாக யூரின் போயிட்டுருக்கோம், நிறைய யூரின் போது பார்த்தியா நமக்கு சுகர் வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார். இப்படி பல விஷயத்தை பார்த்து பயந்து உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகமாக வச்சுக்கிட்டு இருப்பார். எந்நேரமும் ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருப்பார். கடைசியில் அவருக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும், டாக்டர் சொன்னது சரிதான் அப்படின்னு நினச்சிப்பார். ஆனால் இங்கே டாக்டர் தப்பு அப்படின்னு இவங்க சொல்லலை, உங்கள் டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்கவே கூடாது அப்படின்னு இவங்க சொல்லலை. மருத்துவ உலகமே தப்பு, மெடிக்கல் மாஃபியா அப்படின்ற எந்த ஒரு கான்ஸ்பிரசியும் இவங்க பேசலை. இவங்க மருத்துவத்தையே நீங்கள் நம்பக்கூடாது, பிளட் டெஸ்ட்டே எடுக்கக்கூடாது அப்படின்லாம் இவங்க சொல்லலை. பிளட் டெஸ்ட் எடுங்க, உங்களோட பர்சனல் டாக்டர்கிட்ட தொடர்ந்து உங்களோட ஹெல்த்தை பற்றி கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசுங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சில சமயம் நீங்கள் பார்டர் லைனில் தான் இருப்பீங்க, உங்களோட சூழலுக்கு அது நோயாக இருந்திருக்காது, நார்மலாக தான் இருந்திருக்கும். டாக்டர் ஏதோ ஒரு புக்கை பார்த்து ஒரு ரூல் சொன்னார் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா நோய் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா, நோய் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியை பார்க்கறது கிடையாது, அதை பார்த்துட்டு அதை தன்னோட அடையாளமாக மாற்றிக்கிறது தான். இந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களை எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வருது, உங்களை நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்காக வரல. உங்களுக்கு சுகர் இருக்குது, நீங்கள் டயபெட்டிஸோடு இருக்கீங்க, நீங்கள் ஒரு நோயாளி அப்படின்னு அது சொல்கிறது கிடையாது. நீங்கள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடணும், நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை மாற்றிக்கோங்க, இப்படி உணவு முறையை வச்சுக்கோங்கன்னு ஒரு அட்வைஸை தான் கொடுக்குது. ஸோ இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை டாக்டர்கிட்ட உட்காந்து பேசி புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன செயல் செய்யணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அந்த செயலை செய்யுங்க. மூணாவது, அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து பயப்படவோ பேனிக்காகவோ அதை உங்களோட அடையாளமாகவோ நீங்கள் மாற்றிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. இந்த டாப்பிக்கே ரொம்ப ஒரு ரிஸ்கியான டாபிக் தான். அதாவது மருத்துவர்கள் சொல்கிற அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்காதீங்கன்னு சொல்கிற ஒரு டாபிக் ரிஸ்கியான டாபிக் தான். இந்த ஆத்தர்கிட்ட கூட நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதாவது இந்த மருத்துவ உலகம் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிறப்போ அப்படி இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, எனக்கு எப்படி பொருந்தி போகுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் நான் இருக்கணும், ஒரு ரூல் புக்கில் சொல்லியிருக்கிறத அப்படியே என்னோட உண்மையாக நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு இந்த ஆத்தர் வாழக்கூடிய வாழ்க்கையவே இது ரொம்ப ரிஸ்கியான வாழ்க்கை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, ரிஸ்க்குன்னு ஒரு விஷயம் இந்த மருத்துவ உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரே ரிஸ்க் என்னென்னா இதில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிஸ்க்குன்னு நம்ம எதை சொல்கிறோம், ஏதாவது ஒரு செயலை ஒரு அளவுக்கு மேலே செய்கிறப்போ அது ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எந்த அளவுக்குள்ளே அதில் ரிஸ்க் கிடையாது, எந்த அளவுக்கு மேலே அதில் ரிஸ்க் இருக்குது. இந்த அளவுன்றதை யார் நிர்ணயம் பண்ணுறாங்க? அதாவது ஒரு நாளைக்கு நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது, 5வது ஸ்பூனில் நான் சர்க்கரை சாப்பிட்றப்போ அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை ஸ்பூன் நல்லது அப்படின்றத யார் நிர்ணயம் பண்ணுறாங்க? மருத்துவ குழு ஒன்றா சேர்ந்து ஆவரேஜ் எடுத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு சாப்பிட்றாங்கன்றதை பார்த்து, அதில் டயபெட்டிஸ் வந்தவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்காங்கன்றதை பார்த்து ஒரு பெரிய குரூப்பை ஸ்டடி பண்ணி பார்த்து இது ரிஸ்க்கு இது ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி, அந்த குரூப்புக்கு ரிஸ்க் இல்லை அப்படின்றதுக்காக எனக்கு அது ரிஸ்க் இல்லாமல் இருக்குமா? அதாவது ஒரு 1000 பேர் எடுத்து ஸ்டடி பண்ணுறாங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் 4 டீஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்டோம் அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வரல, அப்போ அது ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எனக்கும் அதே 4 ஸ்பூன் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் இருக்குமா? இல்லை அவங்க 5வது ஸ்பூன் சாப்பிட்றப்ப பிரச்சனை ஆகுதுன்றதுக்காக எனக்கும் 5வது ஸ்பூன் பிரச்சனையை கொடுக்குமா? எனக்கு 2 ஸ்பூன் பிரச்சனையை கொடுக்கலாம், 6வது ஸ்பூன் கூட பிரச்சனையை கொடுக்காமல் இருக்கலாம். ஒரு குரூப்பை ஸ்டடி பண்ணுறப்போ அது ஒரு டைரக்ஷன் தானே தவிர அதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்ய வேணாம்னு தான் யோசிக்கணுமே தவிர அது முழுமையாக என்ன குறிக்கிறதே கிடையாது. அப்போ மருத்துவ உலகத்தில் இதுதான் ரிஸ்க் அப்படின்னு அடித்து யாராலையும் சொல்ல முடியாது.
ஆனால் ஒரு விஷயத்தை கட்டாயம் இது ரிஸ்க் அப்படின்னு சொல்ல முடியும். அது என்னென்னா, உங்களை பார்த்து இது ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாலே அது ரிஸ்க் ஆகிடும். ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மருந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த மருந்தை கொடுக்கும் போதே இந்த மருந்தை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு ஒரு 30% பேருக்கு வாந்தி வந்துடும், அவங்களுக்கு வாந்தி வரா மாதிரியே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா, உங்களுக்கு அது 30% கிடையாது, 80% வாந்தி வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நான் ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்றப்போ இது சாப்பிட்டா வாந்தி வரும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு வாந்தி வரா மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். சொல்லப்போனால் வாந்தி வரத்துக்கே வாய்ப்பு இருக்குது. ஒரு டாக்டர் 30% தான் ரிஸ்க்குன்னு சொல்லி கொடுத்தா நம்ம அந்த 30%லேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த 30%ன்றதை 80% யோசிச்சு நம்ம மாற்றிடுவோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணால் 90% பேர் பொழைச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ 10% பேர் இறந்துருவாங்களா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் இருப்போம். அப்போ தேவையில்லாத ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகி அங்கே பிரச்சனை தான் அதிகரிக்குமே தவிர அங்கே நல்லதுன்றது நடக்காது. அப்போ ரிஸ்க்கை பற்றி நம்ம பேசினாலே மருத்துவ உலகத்தில் பேஷண்ட்டுக்கு அது பிரச்சனையாக தான் போய் முடியும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரிஸ்க் இதெல்லாம் இருக்குது, இதை செஞ்சீங்கன்னா ரிஸ்க் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க ரிஸ்க்கை மட்டும்தான் கவனிப்பாங்க. இந்த மனித மூளைன்றதே இப்படி தான் உருவானது. நெகட்டிவான விஷயத்தை தான் அது ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, எது இருக்கிறதுலையே ரொம்ப நெகட்டிவோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, அது எவ்வளவு வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்குன்ற கேள்வியை கேட்கவே கேட்காது. ஏரோப்ளேனில் போனால் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆனால் அதை பார்த்து தான் நம்ம அதிகமாக பயப்படுவோம். ஏன்னா அதை பற்றி யோசிக்கும் போது தான் அது பெரிய டேஞ்சர் மாதிரி இருக்குது. காரில் போனால் ஆக்சிடென்ட் கம்மியாக கூட நடக்கலாம், ஆனால் அதை பார்த்தா அவ்வளவு பயமாக நமக்கு இருக்காது. அப்போ எதை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கோ அதை தான் நம்ம அதிகமாக யோசிப்போமே தவிர, அது நடக்கிறதுக்கு எவ்வளோ % வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு நடந்திருக்கு, கால்குலேஷன் கொடுங்க, ஒரு எக்ஸலில் போட்டு கொடுங்கலாம் நம்ம கேட்க மாட்டோம். மூளைக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. பார்க்குறதுக்கு ஆபத்தாக இருந்தால் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு பெருசாக ஆபத்தாக இல்லை, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னா கூட அதை பற்றி அதிகமாக அது யோசிக்காது. அப்போ மருத்துவ உலகத்தில் இதுக்கு இத்தனை % ரிஸ்க்குன்னு நீங்கள் சொல்கிறப்போ அது எத்தனை % அப்படின்றது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரிஸ்க் அப்படின்றத சொல்லிட்டாலே அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது அவங்க உடலில் தேவையில்லாத பல மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் தேவையில்லாத சில காம்ப்ளிகேஷனை கட்டாயம் கொடுக்கும். இதுதான் இவங்க நோசிபோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அதாவது வெறும் சக்கரை தண்ணியை கொடுத்துட்டு உனக்கு உடம்பு சரியாயிடும், வலி குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அதை நம்பக்கூடிய பேஷண்ட்டுக்கு உண்மையாகவே வலி குறையுது அப்படின்றத சொல்கிறது தான் பிளேசிபோ எஃபெக்ட். அதாவது வலி குறையிற மாதிரி அவங்க கற்பனைலாம் பண்ணிக்கிறது கிடையாது. உண்மையாகவே அவங்க ரத்தத்தை பரிசோதனை பண்ணி பார்த்தா வலியை குறைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குது, வலியை தரக்கூடிய ஹார்மோன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஸ்டடீஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நோசிபோ எஃபெக்ட். ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்துட்டு இது உனக்கு தேவையில்லாத அந்த பிரச்சனையை கொடுக்கும், இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த மருந்தை சாப்பிடும்போது அந்த பிரச்சனை உண்மையாகவே அவங்களுக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மருத்துவ உலகத்தில் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை தேவையில்லாமல் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா ரிஸ்க்கை அதிகமாக கம்யூனிகேட் பண்ணாமல் பாசிட்டிவான விஷயத்தை அதிகமாக கம்யூனிகேட் பண்ணணும். சில நேரத்தில் ரிஸ்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கண்டுக்காமல் விடுறது உங்களோட ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அன்சர்டனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் மருத்துவத்தில் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது சில சமயம் தெரியாமல் இருக்கிறது நல்லது. அது முக்கியமாக பார்டர் லைனில் இருக்கிறப்போ. ஏதாவது ஒரு விஷயம் பார்டர் லைனில் இருக்குன்னா அங்கே பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்புறது நல்லது. அதை பிரச்சனையாக பார்க்காம இருக்கிறது நல்லது. இங்கே உடனடியாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கணுன்றதுனால ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் நீங்கள் சக்கரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லலை. டாக்டர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலையும் இருக்கிற பெரிய ரிஸ்க்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்றத இவங்க சொல்லலை. இவங்க சொல்கிற ஒரே விஷயம், ஒரு டாக்டர் சொல்லக்கூடிய ரிஸ்க்கை பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. திரும்பவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்லக்கூடிய ரிஸ்க்காக இருக்கட்டும், மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய ரிஸ்க்காக இருக்கட்டும், அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணுன்றதை சொல்லுதே தவிர நீங்கள் யாருன்றதை சொல்லலை. உங்களோட உடம்புன்றது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ஏதாவது ஒரு பரிசோதனையை பண்ணி பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் அது அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட அந்த ரூல்ஸுன்றது அடுத்த சில நாட்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நம்பரை தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் இருக்கு, இதுக்கு கீழே இருந்தால் நோய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவ உலகத்தில் அந்த நம்பர் தொடர்ந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னா, எதையும் இக்னோர் பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லலை. அதை ஆழமாக உள்ள எடுத்துக்கிட்டு பயப்படக்கூடாது, பதட்டம் அடையக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஒரு டாக்டரால் சொல்ல முடிஞ்ச மோசமான வார்த்தைகள் என்னவா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றது கிடையாது. உங்களோட இருதயம் வலுவிழந்துக்கிட்டே போகுது அப்படின்றது கிடையாது. சாரி, எங்களால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தை கூட கிடையாது. இருக்கிறதுலையே மோசமான வார்த்தை என்னன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்கன்னா, உங்களை மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய நபர்களில் 50% பேர் 5 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான்.
அதாவது எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தான், இல்லை எதிர்காலத்தை கணிக்கிறது தான். ஏதோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது, அவங்களோட எதிர்காலம் என்னவாக இருக்கும், அவங்க இன்னும் எவ்வளவு நாள் உயிர் வாழ்வாங்க அப்படின்றத கணிக்கிறது மட்டும்தான் ஒரு மருத்துவரால் பேச முடிஞ்ச மிக மோசமான வார்த்தையாம். கணிக்கிறது தப்பு கிடையாது, அந்த கணிப்பை அந்த பேஷண்ட் கிட்ட சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. ஒரு சிம்பிளான ஒரு நடந்த கதையை சொல்கிறாங்க. ஒரு நபர் இருக்கார், அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் உடனே சொல்கிறாரு, உங்களை மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயம் இத்தனை மாதத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவரும் நம்ம இத்தனை மாதத்தில் சாக போகிறோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருக்கார். அவர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் போய் செஞ்சு முடிக்கிறாரு, எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாரு, எல்லாருக்கும் போயிட்டு குட் பை சொல்லிடுறாரு. நான் இன்னும் 2 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதை நம்பவும் செய்கிறாரு. கடைசி சில மாதம் வீட்லேயே இருக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக எப்போ செத்துருவாங்க அப்படின்னு சொன்னாரோ அந்த காலத்தை ஒட்டி அவர் இறந்தும் போகிறார். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடம்பை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டமில் என்ன ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா, அவருக்கு எந்த நோய் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த நோய் அவ்வளவு சிவியராக இல்லவே இல்லை. அந்த நோய் அந்த அளவில் இருந்தால் அவர் இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த கடைசி கட்டத்தில் கூட மருந்து சாப்பிட்ருந்தாலே சரியாக இருக்கும். ஆனால் நம்ம இறந்துடுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்த நபர் இறந்து போயிட்டாராம். இதை தான் சைக்கோஜெனிக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோஜெனிக் டெத் அப்படின்னா, என் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் சிம்டம் கூட கிடையாது, ஆனால் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்த எந்த யூஸும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் வாழவும் போகிறதில்ல அப்படின்றத ரொம்ப ஆழமாக நம்ப ஆரம்பித்தா, இதுக்கப்புறம் நான் சாக தான் போகிறேன் அப்படின்றத ஆழமாக நம்பினா, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சைக்கோஜெனிக் டெத். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையோடு வரக்கூடிய ஒரு பேஷண்ட் கிட்ட நீங்கள் இவ்வளவு நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதை நம்ப ஆரம்பிப்பார். நம்ம இன்னும் இவ்வளவு நாள் தான் உயிரோடு இருக்க போகிறோன்றத ஒவ்வொரு நிமிடமும் அவர் யோசிக்க ஆரம்பிப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே பார்க்க கற்றுக்கிட்ட இந்த மூளை தன்னோட மரணத்தை ஒரு நிமிஷமாவது யோசிக்காமல் இருக்குமா? நீ இத்தனை நாளில் சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டா அதை மட்டும்தான் அது யோசிக்கும். எப்போ அதை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோ அதை தீவிரமாக நம்ப ஆரம்பிக்கும். அதற்கான உடல் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். சொன்ன காலகட்டத்தில் இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே அந்த நபர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேஷண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு வியாதி இருக்குது, ஆனால் டாக்டர்ஸுக்கு தெரியாது அவங்க எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்றது. 2வது பேஷண்ட்டுக்கு ஓரளவுக்கு நார்மலான வியாதி தான், ஆனால் அந்த வியாதி வந்தவங்களில் எத்தனை பேர் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்கன்ற ஒரு டேட்டா இருக்குது. இப்போ முதல் பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குங்க, உயிருக்கு ஆபத்து தான், ஆனால் எப்போ உயிர் போகும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. 2வது நபர்கிட்ட, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, இது கொஞ்சம் உயிருக்கு ஆபத்தான நோய், இத்தனை மாதம் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு 40% அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எப்போவுமே 2வது நபருக்கு தான் ஆரோக்கியம் ரொம்ப சீரழியுது, 2வது நபர் தான் சீக்கிரமாக இறந்து போகிறார். முதல் நபர் நம்ம எப்போ இறந்து போவோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கார். லைஃப்பில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது, நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம இறந்துருவோமோ அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரே தவிர எப்போ இறந்து போவோம்னு டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ ஒவ்வொரு நாள் காலையிலையும் எந்திரிச்சு அவருக்கு செய்கிறதுக்கான வேலை இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்றத யோசிக்கிறாரு. அவர் வாழ்க்கை ரொம்ப சின்னதுன்னு நினச்சாலும் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குன்னு வேலை செய்கிறார். ஆனால் எப்போ ஒரு நபர் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்து போயிடுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரோ அவருக்கு வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுது. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன செய்யணும், என்ன பிரச்சனை நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்றதெல்லாம் அவர் யோசிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில் நம்பிக்கையை விட ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஆரோக்கியம் ரொம்பவே சீரழியுது. அவர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல் டைப் ஆஃப் பீப்புளும் இறந்து போகிறாங்க. ஆனால் டாக்டர் இவர் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு கணிச்சாங்களோ அதை விட கொஞ்ச நாளாவது அவங்க அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க. இந்த கணிப்புகள் சில நேரத்தில் நெகட்டிவாக இருக்கிறப்ப பிரச்சனை. அப்போ பாசிட்டிவாக இருக்கலாமான்னு கேட்டால் அதுலேயும் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்னும் இத்தனை மாதத்தில் சரியாயிடுவீங்க அப்படின்னு ஒரு கணிப்பை நீங்கள் சொன்னாலும் அது பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஏன்னா ஏதோ ஒரு மருந்து நான் எடுத்துக்கிறேன், இன்னும் சில நாட்களில் எனக்கு உடல் சரியாயிடும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையாக அந்த காலகட்டத்தில் எனக்கு சரியாகலைன்னா அப்போ அது பெரிய டிப்ரெஷனாக மாறுது. நமக்கு மருந்து வேலை செய்யலையோ, நமக்கு சரியாகலை, அப்போ நமக்கு இந்த மருந்து வேலை செய்யாதோ, நமக்கு நோய் ரொம்ப பெருசாக இருக்கோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்குது. சிம்பிளாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்காலம் அப்படின்றது நிச்சயமற்றது தான். நீங்கள் இறந்தும் போகலாம், உயிர் பிழைத்தும் இருக்கலாம். அங்கே நம்பிக்கைன்றது தான் தேவை. இந்த மருந்து என்ன சரி செய்யும் அப்படின்ற நம்பிக்கை தான் தேவை. வாழ்க்கை மீது ஒரு சுவாரஸ்யம் தேவை. வாழ்க்கை நிச்சயமற்றதுன்றதை மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். இங்கே தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பதட்டமோ இல்லை வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நம்பிக்கையின்மை ஏற்பட்டதுன்னா அதுதான் ஆரோக்கியத்தை அதிகமாக பாதிக்கும். நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவ முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கடைசியாக எப்போ நீங்கள் ஒரு மருத்துவ முடிவு எடுத்தீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரு மருந்தை நான் சாப்பிட்லாமா
வேணாமா அப்படின்ற முடிவாக இருக்கட்டும், ஒரு சர்ஜரியை நான் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவாக இருக்கட்டும், இல்லை எப்படிப்பட்ட ஆரோக்கியத்திற்கான ஒரு பழக்கத்தை நான் வளர்த்துக்கணும் அப்படின்ற முடிவாக இருக்கட்டும், இப்படி நிறைய முடிவுகளை நம்ம எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உண்மையாக நம்மளாக எடுத்த முடிவா இல்லை அடுத்தவங்க சொல்லி கொடுத்து நம்ம எடுத்த முடிவா அப்படின்றத கவனித்து பாருங்கள். பல நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் ஏற்கனவே எங்கேயோ யாரையோ வச்சு பண்ணப்பட்ட ஒரு பரிசோதனையின் விளைவாக தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது, சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. இந்த சிஸ்டம் 2 அப்படின்றது ரொம்ப இன்ஸ்டிங்க்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு முடிவு. அந்த சிஸ்டம் 2வை வச்சு நான் முடிவெடுத்தேன்னா ரொம்ப வேகமாக முடிவெடுத்துருவேன், எனக்குள்ளே என்ன இருக்கோ அதை வச்சு நான் முடிவெடுத்துருவேன். சிஸ்டம் 1 பயன்படுத்தி நான் முடிவெடுத்தால் கொஞ்சம் ஸ்லோவாக முடிவெடுப்பேன், வெளியில் இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேட்டாவை வச்சு சிந்திச்சு முடிவெடுப்பேன். இங்கே நம்ம சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சிஸ்டம் 1 வச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த சிஸ்டம் 1 முடிவெடுக்கணும்னா அதுக்கு நிறைய டேட்டா அப்படின்றது தேவை. வெளியில் இருக்கக்கூடிய பல டேட்டாவை எடுத்து தான் ஒரு கணக்கு மாதிரி போட்டு பார்த்து அது முடிவெடுக்கும். ஆனால் இங்கே வெளியே இருக்கக்கூடிய டேட்டாவே நமக்கான டேட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிவெடுக்கிறதுல நான் ரொம்ப நல்லா நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் சரியான முடிவு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, சரி ஆக்கப்பட்ட முடிவு அப்படின்றது தான் இருக்குது. எனக்கு முன்னாடி 4-5 ஆப்ஷன் இருக்க தான் செய்யும், அந்த ஆப்ஷனில் எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற முடிவை நான் எடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் எந்த முடிவை வேணால் நான் எடுத்துகிட்டு போகிறேன், எந்த ஆப்ஷனை வேணால் தேர்ந்தெடுத்துட்டு போகிறேன். அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தது முக்கியம் கிடையாது, அந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு முன்னாடி ஒரு 5 வேலை இருக்குது, இந்த 5 வேலையில் எந்த வேலையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துட்டேன், எந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றது முக்கியம் கிடையாது, அதை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் எப்படி செஞ்சேன் அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு பிடிக்காத வேலை, தப்பான வேலை, ஒரு ஸ்கோப்பே இல்லாத வேலையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னா கூட இருக்கட்டும், ஆனால் அதுக்கப்புறம் நான் எப்படி அதில் கடினமாக உழைக்க போகிறேன்றதை பொறுத்து என்னோடய முடிவு நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறலாம். நல்ல முடிவுன்றது முன்னாடி இல்லை பின்னாடி தான் இருக்குது. நான் எடுத்த ஒரு முடிவுக்கு அப்புறம் நான் என்ன செஞ்சனோ அதை பொறுத்து அந்த முடிவு நல்லதா கெட்டதான்றது மாறப்போகுது. அப்போ மருத்துவ ரீதியான முடிவும் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவு உங்களோட இன்ஸ்டிங்க்ட்லேருந்து வரணும். அதாவது நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட சிம்டம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் கேள்வி கேட்டு உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறத விட அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம், எப்படிப்பட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி மருத்துவ உலகம் நம்மளை முடிவெடுக்க விடாமல் தான் செய்யுது, டெசிஷன் பேரலிசிஸ்குள்ளே தான் கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ சர்ஜரி பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஃபார்மை கொண்டு வருவாங்க, அந்த ஃபார்மில் நிறைய விஷயம் எழுதியிருக்கும், நீங்கள் கையெழுத்து போடணும். இதை இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு சம்மதம் வாங்குறது தான். அங்கே உங்கள்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும், ஆனால் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் படித்து பார்த்தா எல்லாமே ரிஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். இந்த சர்ஜரி இப்படி போய் முடியலாம், அப்படி போய் முடியலாம், இதுக்கு யார் பொறுப்பு யாருக்கு பொறுப்பு இல்லை அப்படின்றத பற்றி தான் எழுதியிருக்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் பல அதில் இருக்காது. ஏன்னா பாசிட்டிவான விஷயம் நடந்தால் நீங்கள் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, நெகட்டிவான விஷயம் நடந்தால் அப்போ தான் நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்றதுக்காக அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு தான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஒப்புதலாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் இப்படி நெகட்டிவான விஷயத்துக்கு ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அந்த நெகட்டிவான விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் பிரச்சனையை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாங்க. இன்றைக்கி மெடிசினில் இருக்கக்கூடிய முக்கியமான தவறே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை மட்டுமே கொடுத்துடுறது. ஏன்னா இந்த மருத்துவத்துறை சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ நீங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மருத்துவத்துறையிலேருந்து உங்களை பற்றின ஒரு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் வருதுன்னா அங்கே பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனே கிடையாதுன்றது கிடையாது. நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை மேபி அவங்க சேஃபாக இருக்கிறதுக்காக கூட உங்களுக்கு சொல்லலாம். நெகட்டிவான இன்ஃபர்மேஷனை மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா மருத்துவ சிகிச்சைக்கு பின்னாடியும் ஒரு அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மைன்றது இருக்குது. அந்த நிச்சயமற்ற தன்மை நெகட்டிவிட்டிக்கு மட்டும் கிடையாது, பாசிட்டிவிட்டிக்கும் இருக்குது. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தேன், நம்ம மருத்துவ உலகம் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சாலும் என்னோட உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்நேரம் ஓரளவுக்கான ஒரு பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதாவது என்னோட மனதை நான் ஒழுங்காக பார்த்துக்கல, எந்நேரமும் உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது காரணமாக இருக்கலாம். இதை விட ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதோட பேர் என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது.
இன்றைக்கி அது ரொம்ப சுலபமாக மாறிடுச்சு. சோஷியல் மீடியாவில் அடுத்தவங்க எவ்வளவு ஆரோக்கியத்தோடு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, உன்னோட பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ஏற்கனவே ஒரு டயக்னோஸ் ஆயிருக்கு, என்னோட பிளட்டில் வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றத டாக்டர் யாரோ எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு நபர் தொடர்ந்து வந்து இந்த பிளட் குளுக்கோஸ் பற்றியும் உங்களோட சுகர் லெவலை பற்றியும் பேசிக்கிட்டே இருந்தால் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அந்த நபரை பார்த்து அவர் கூட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திப்பீங்க என் உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு. எப்போ அதை உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிறீங்களோ அப்போ உங்கள் உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் அதிகமாக தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு வகையான பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே நம்ம முக்கியமாக 2 வகையான கம்பேரிசனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒன்று, நம்ம கூட இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்குது, நம்மளோட ஆரோக்கியம் அவங்கள கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கும். கூட ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் போகிறீங்க, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையோடு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே வயதில் அதே பிரச்சனையோட இன்னொரு நபர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஆனால் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் மசிலோடு இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் அவரை பார்த்த உடனே நம்மளோட மனது நமக்கு என்ன சொல்லுது, நமக்கே தெரியாமல் நம்மளோட ஆள் மனது ஒரு விஷயத்த சொல்லுது. அவரை பாரு, அவர் ரொம்ப ஆரோக்கியமாக தெரிகிறாரு, அவரை விட நீ மோசமாக இருக்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவரை விட அந்த நோய் உனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்றத சொல்லுது. அது தேவையில்லாமல் பல ஸ்ட்ரெஸ்ஸை ட்ரிகர் பண்ண தான் செய்யும். 2வது, ரொம்ப சிம்பிளான ஒரு கம்பேரிசனை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், அப்போ நம்ம எந்த வெயிட்டில் இருந்தோம், இப்போ எந்த வெயிட்டில் இருக்கோம், அப்போ நம்ம எவ்வளவு தூரம் ஈஸியாக நடந்து போயிட்டு வருவோம், இப்போ ஏன் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியறதில்லை அப்படின்னு நம்மளோட இளமை பருவத்தோட நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறது. எப்போ நீங்கள் யார் கூட உங்களை கம்பேர் பண்ணாலும் அந்த கம்பேரிசன் மூலமாக இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் உங்கள் மூளைக்கு தெரியும். அது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். முக்கியமாக இந்த 6 பிரச்சனையை கட்டாயம் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. முதல்ல, உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசாலோட அளவு அதிகரிக்கும். 2வது, உங்களோட இம்யூனிட்டி அப்படின்றது குறையும். 3வது, உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கிற மாதிரியான உணர்வு ஏற்படும். ஏன்னா பெயினோட சென்சிட்டிவிட்டின்றது அதிகரிச்சிருக்கும். பெயினை கொடுக்கக்கூடிய ஹார்மோன் அதிகரிச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயம் சரியாகிறதுக்கான நேரம் அதிகரிச்சிருக்கும். டிப்ரெஷனும் பதட்டமும் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். உங்களோட குரோமோசோமோட எண்ணில் இருக்கிற டெலோமையர் அப்படின்ற அந்த டெலோமையரோட லென்த் அப்படின்றது குறைஞ்சிருக்கும். வயதான தோற்றம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட ஆரோக்கியத்தை இன்னொரு நபர் கூடயோ இல்லை உங்களோட கடந்த காலத்து கூடயோ நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான். இங்கே பிரச்சனை என்னென்னா, என்னோட ஆரோக்கியத்தின் மீது நான் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆரோக்கியத்தை தொடர்ந்து அடுத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு பிரச்சனையாக போகும். உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரே கேள்வியை வச்சு மட்டும்தான் முடிவெடுக்கணுமே தவிர பக்கத்தில் இருக்கவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. நான் கடந்த காலத்தில் எப்படி இருந்தேன் அப்படின்றதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன செய்யணும், எதெல்லாம் சரியான செயல் அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த செயல்களை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் உடம்புல எப்படி மாற்றம் ஏற்படுதுன்றதை கவனிங்க. அதை வச்சு முடிவெடுங்க. இல்லைனா உங்களோட பர்சனல் டாக்டர்கிட்ட உட்காந்து பேசி கேள்வி கேட்டு தெளிவாக என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ரேண்டமாக ஆன்லைனில் வரதோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோவில் வரதையோ மட்டும் கேட்டு உங்களோட ஐடென்டிட்டியாக எடுத்துக்கிட்டு உங்களோட லைஃப் அப்படி தான், நீங்கள் இப்படிப்பட்ட நோயில் தான் இருக்கீங்க, இதை தான் செய்யணுன்ற முடிவை எடுக்காதீங்க. 1979 இந்த ஆத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சப்ஜெக்டை பற்றி நிறைய ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். 80களை ஒட்டி இருக்கக்கூடிய வயதான நபர்களை அந்த ஆத்தர் நிறைய பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரு வாரம் ஒரே இடத்துல தான் வாழ போகிறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா 1959 மாதிரியே இருக்கும். அப்போ வந்த நியூஸ் பேப்பர் தான் உள்ளே இருக்க போகுது, அப்போ இருந்த சினிமா தான் உள்ளே ஓட போகுது, அப்போ இருந்த மியூசிக் தான் உள்ளே ஓட போகுது. அப்போது வெளியில் எப்படிலாம் கட்டிடங்கள் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி பெயிண்டிங், அதே மாதிரியான ஒரு டிசைன்லேயே இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் வேறு எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அந்த 80 வயதான நபர்கள் எல்லாரும் அந்த இடத்துலையே வாழ போகிறாங்க. ஒரு வாரம் கழித்து அவங்க மேலே சில பரிசோதனையை பண்ண போகிறாங்க. அவங்களோட கண் பார்வை எப்படி இருக்குது, அவங்க காது கேட்குறது எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அவங்களோட கிரிப் ஸ்ட்ரென்த்தில் எந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே இருந்த எல்லாருக்குமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது நடந்தது. கிட்டத்தட்ட 20 வருடம் அவங்க இளமையானால் எப்படிப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்குமோ அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஃபிசிக்கலாக பார்க்க முடிஞ்சுது. இவங்க 20 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்குனாங்க. அதில் இருந்த மனிதர்கள் எல்லாருக்குமே இப்போது கிட்டத்தட்ட 20 வயது குறைந்த மாதிரியான உடல் வெளிப்பாடுன்றது இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் எனக்கு 20 வயசு கம்மி தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு 20 வயசு கம்மியாக இருக்கிறப்ப என் உடம்பு எப்படி இருந்ததோ அப்படி தான் இப்போ இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பு அப்படிப்பட்ட விளைவை ஏற்படுத்த தான் செய்யும்.
இங்கே நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, எனக்கு உடம்புன்னு ஒன்று இருக்குது, மனதுன்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ரெண்டுமே ஒன்று தான். இங்கே மனதுன்னு தனியாலாம் எதுவும் கிடையாது. இந்த உடம்புலேருந்து உருவாகக்கூடிய விளைவை நம்ம மனது மாதிரி உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி உணர்றோன்றதுனால அது தனிப்பட்ட விஷயம் அப்படின்றது கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். என் உடம்புல எப்படிப்பட்ட ஹார்மோன்ஸ் சுரக்குது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வச்சு தான் என் மனது இப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே ரெண்டும் வேற வேற கிடையாது. இதோட வெளிப்பாடு தான் மனது. அப்போ மனதை மாற்றுறது மூலமாக கூட இந்த உடம்பையும் மாற்றி அமைக்க முடியும். அப்போ இந்த புக் ஓவராலாக நமக்கு சொல்ல வர்றது ஒரு சிம்பிளான விஷயம் தான். என்னோட ஆரோக்கியத்தின் மீது எனக்கு அக்கறை இருக்கிறதுனால, அது மீது ஒரு கவனம் இருக்கிறதுனால, இந்த மருத்துவ உலகம் நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லுதுன்றதை நான் கவனிச்சுக்கிட்டே வரேன். அதை கவனித்து அதை என் வாழ்க்கையில் செய்யும் போது கூட என்னோட ஆரோக்கியம் மாறவே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னோட ஆரோக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையே காலகட்டத்தில் ஆரோக்கியத்தின் மீது இருக்கக்கூடிய பயமாக மாறுது. அந்த பயமாக மாறுறதுனால என்னோட உடம்பு அந்த பயத்துக்கு ஏற்ற மாதிரியான விளைவை தான் கொடுக்குதே தவிர, உண்மையாக என்னோட ஆரோக்கியம் எப்படி மேம்பட்டுருக்கணுமோ அப்படிப்பட்ட மேம்பாடு அது காட்டுறதே கிடையாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக சோஷியல் மீடியாவில் இப்படிப்பட்ட பயத்தை சேகரிச்சுக்கிட்டே வரோம். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் ஆரோக்கியத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லும் போது அதை பார்த்து நம்ம பயப்பட தான் செய்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரே ஒரு மெசேஜ் தான். நீங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறையாக இருங்க, பிரச்சனையே கிடையாது. அந்த அக்கறையினால் நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. ஆனால் மருத்துவத்தில் சரியான தகவல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே கேன்சர் உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க, உயிர் பழைச்ச நபர்களும் இருக்காங்க, வெறும் ஜலதோஷம் பிடிச்சி இறந்து போன மனிதர்களும் இருக்காங்க. அப்போ இங்கே இதுதான் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் மருத்துவத்தில் இருக்க முடியாது. ஏன்னா உடம்புன்றது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்படித்தான் அது இருக்கும் அப்படின்னு ஒரு நபரால் கட்டாயம் அடித்து சொல்ல முடியாது. 100% சரியான தகவல்னு ஒன்று கிடையாது. அப்போ வரக்கூடிய தகவலை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? அந்த தகவல் எப்படி இருக்குன்றதை மட்டும் எடுத்துக்கணும். அதை வச்சு நான் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கணும். அந்த தகவலோட உண்மைத்தன்மையை ஆராயணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த தகவலை பயமாவோ ஒரு பதட்டமாவோ நம்ம மாற்றிக்கவே கூடாது. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா பயத்தையும் பதட்டத்தையும் தான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி அது கொடுக்கும்போது அது எவ்வளவு தான் நல்ல நோக்கத்தோடு இருந்தாலும், எவ்வளவு தான் அதுக்கு பின்னாடி மருத்துவ ரீதியான தகவல் இருந்தாலும் அது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தாது, அது சீரழிக்க தான் செய்யும். அப்போ ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னா ஆரோக்கியத்தின் மீது அக்கறையை வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் சில எதிர்பாராத விஷயங்கள் இருக்க தான் இருக்குது அப்படின்ற உண்மையை ஒத்துக்கோங்க. தேவையில்லாமல் பயத்தையும் பதட்டத்தையும் நீங்கள் வளர்த்துக்காதீங்க. இந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட டேர்ம் இன்சூரன்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.